வணக்கம். இன்றைக்கி கீரைத்தண்டு சாம்பார் பார்க்க போகிறோம். அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கினேன். அதில் கீரையை ஆஞ்சி தனியாக எடுத்துட்டேன். தண்டை சாம்பாரில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 பேர் மட்டும் இருந்தால் இந்த மாதிரி கீரைத்தண்டு மட்டும் போட்டு சாம்பார் வைக்கலாம். நான் புளி சாம்பாருக்கு இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. தக்காளி விலை மலிவாக இருக்கிறதுனால தக்காளியை மட்டும் போட்டு தான் வைக்க போகிறேன். ஒரு 50 கிராம் பருப்பு, துவரம்பருப்பு வேக வச்சு இந்த சாம்பார் செய்யலாம். தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சியில் ஒரு அடி அடித்து லேசாக அரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் பருப்பு, துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கீரைத்தண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முழுசாக ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தக்காளி அரைச்ச ஜாரில் இருக்கு கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருள்களையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தூள் உப்பு போடுறதுனால போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். இது கீரைத்தண்டை வேக வச்சு அப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்தும் வைக்கலாம். நான் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரை மூடி விசில் உடனே ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த கீரைத்தண்டு உடனே சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். குக்கரை திறந்தாச்சு. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காயம், கொஞ்சம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். கடைசியாக தான் திறந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டியிருக்கேன். கீரைத்தண்டு சாம்பார் ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி சாம்பார் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.